நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். போதிய அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால் தேனி மாவட்டத்தில் உள்ள எழில் மிகுந்த சுருளி அருவி பொலிவிழந்து காணப்படுகிறது. போதுமான பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து கொண்டே போகிறது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே இயற்கை எழில் சூழ்ந்த மேகமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது சுருளி அருவி. தேனி மாவட்டத்தின் குற்றாலம் என அழைக்கப்படும் இந்த அருவி தேனி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருகிறது. மூலிகைகளின் மத்தியில் உருண்டோடி வரும் இந்த அருவி நீரில் குளிப்பதன் மூலம் பல்வேறு வியாதிகள் குணமடைவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்ற போதிலும் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆண்டு முழுவதும் தண்ணீர் வற்றாத இந்த அருவியில் பாதுகாப்பு வசதிகள் இல்லாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதற்கு அச்சப்படுகின்றனர். மேலும் பெண்களுக்கான உடை மாற்றும் அறையும் பூட்டி வைக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். போலீஸ் பாதுகாப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. ஏன்னா இது கம்மியாக இருக்கனால சமூக விரோதிகளுக்கு இது கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆகிப்போம். ஸோ அதனால் போலீஸ் பாதுகாப்பு இங்கே கம்பல்சரி இங்கே வேணும். மற்றபடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லை பெண்களுக்கான உடை மாற்று ரூம்கள் அதிகம் வேணும், டாய்லெட் வசதிகள் வேணும். இதெல்லாம் இருந்தோம்னா இனிமே சுற்றுலா பயணிகள் அதிகம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது குறித்து சுருளிப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் முருகனிடம் கேட்டபோது சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க கூடுதல் காவல் நிலையம் அமைப்பதற்காக மாவட்ட ஆட்சியரிடமும் காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். பிரபாகரன், நியூஸ் 7 தமிழ், தேனி. சுருளி அருவியில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது குறித்து சுருளிப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் திரு முருகனிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். சுற்றுலா பயணிகளுக்கு சுகாதார வசதி குறைவாக இருக்கிறதாக குற்றம் சாட்டப்படுது. இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இதுக்கு நடவடிக்கை வேற சீசன் டயத்துல கூடுதல் சுற்றுலா பயணிகள் வருவாங்க. உள்ள ஃபாரஸ்ட் இதில் இருக்கிறதுனால ஃபாரஸ்ட் போதுமான அந்த பெண்கள் ஆடை மாற்றும் வசதியுள்ள அந்த இதை அவங்க அவங்க கண்ட்ரோல்னால ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்னால அதை ஆடை மாத்துற இதை திறந்து விட மாட்டேங்கிறாங்க. அதனால கொஞ்சம் பாதுகாப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை திறந்து விட்டாங்கன்னா போகிற சுற்றுலா பயணிகளுக்கு நல்லா இருக்கு. இங்கே குளிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு பாதுகாப்பாக ஒரு சிறப்பாக இருக்கும். அதனால எல்லாம் வெளியே இருந்து ஆடை மாற்றிட்டு போகிற அளவுக்கு இருக்குது. அதனால வனத்துறை அவங்க முறையான அந்த நம்ம பஞ்சாயத்து சார்பாக கட்டப்பட்ட ஆடை மாற்றும் அந்த அறைகள் எல்லாம் திறந்து விட்டு கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் போகிற சுற்றுலா பயணிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஐயா, நீங்க சொன்னதுபடி ஆடை மாற்றுவதற்கு தனியான இடம் ஒதுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்க பஞ்சாயத்து சைட்ல இருந்து அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்க, கோரிக்கை விடுத்திருக்கீங்க கொடுக்கறதுக்கு? ஆடை மாற்ற அறை ஏற்கனவே ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவும் இருக்கு. இப்பயும் சமீபத்திலையும் அது பராமரிப்பு பணிகள்லாம் செஞ்சு நல்லா கழிப்பறையிலிருந்து எல்லா வசதிகளும் பெண்ணி தான் கொடுத்துருக்கு. ஆனால் ஃபாரஸ்ட்லாக அதை அந்த சாரல் விழா டயத்தில் மட்டும் ஒரு நாள் மட்டும் பொதுமக்களுக்கு பார்வைக்காண்டி திறந்து விட்ட கண்காட்சி மாதிரி திறந்து விட்டு மற்ற நாள் பூட்டி அடைச்சி வச்சுக்கிறாங்க. பண்ணுவதற்கு அவங்க தரப்புல என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது? இதனாலதான் நாங்க இப்படி பூட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க தரப்புல வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அதாவது பூட்டி வச்சுக்கிறாங்க. இந்த நிலைமை எப்போது மாறும் ஐயா? இது மாறுறதுன்னா அவங்க வர்ற காலையில் 7 to மாலை 5 மணி வரைக்கும் தான் வந்துட்டு போகிறாங்க. இப்போ சுற்றுலா பயணிகள் அந்த டயத்தில் அவங்க அதை திறந்து விட்டு போகிறவங்களுக்கு உள்ள குடிநீர் வசதி எல்லாம் பஞ்சாயத்து சார்பாகவும் கம்பம் ஒன்றிய யூனியன் சார்பாகவும் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கோம்.